நான் உங்கள் ஜெஸி. ஸோ இன்றைக்கான ஒரு நியூ ஒன் ஷாட்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஸோ இது ஒரு பிஎல் கண்டென்ட். உங்களுக்கு பிஎல் கண்டென்ட் பிடிக்கலனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாமா? வாங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் தான் காட்டுறாங்க. ஜங்குக் தான் கிளாஸ் கோலி நின்றுட்டுருக்கான். இப்போது டீ டீ என்னடா இங்கே வா மாட்டேன் வா இங்க. என்னடா பிரச்சனை? போடா கூப்பிட்றான்ல. ஜெமீன் உனக்கு தெரியாது கம்முனரு. அவன் சும்மா சண்டை போட்டே இருக்கான். என்னடா சண்டை போட்டான்? அதெல்லாம் உனக்கு புரியாதுடா அப்படா அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் குடிஞ்சிக்கிறாரு. இப்போ ஜங்குக் திருப்பியும் நீ வரப்போறியா இல்லையா? ஐயோ சாவடிக்கிறானே, இரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் எழுந்து வேறாரு வெளியே. இப்போது 4-5 பேர் டேவை சுற்றி நிற்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் எல்லாரையும் தள்ளி விட்டு டேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. என்ன பேச போகிறேன்? கம்முனிரு. என்ன எதுக்கு இத்தனை பேர் சுற்றி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறான். அச்சோ நீங்கள் வருவீங்கன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் சொல்லுதுங்க அங்கே. இப்போ ஜங்குக் தான் பெண்ணாடி கையை விடுங்கடி, நான் பேச மாட்டேன். ஜங்குக் உனக்கு என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸே பிடிச்சிட்ருக்காங்க எல்லாம். இப்போது ஜங்குக் தான் ஒரு ஹேண்ட் தான் பிடிச்சிருப்பான் இது. இன்னொரு ஹேண்ட் ஃபுல்லாக ஒரு 4-5 பொண்ணுங்க டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்ருக்குங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாண்ணா. வரேன்டா இருடா, கொஞ்சம் கை விட்டிங்கன்னா நான் போவேன். நீங்கள் ஏன் இன்னைக்கு நீ கிரவுண்டுக்கே வரல? நீ வருவேன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களாம் சொல்லுது. சரி வரேன், என்னை விடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு இப்போது ஜங்குக் கூட தான் தனியாக போகிறான். என்ன ஜங்குக் என்ன வேணும்? என்ன வேணுமா? சும்மா சண்டை போடுறேன். நானும் பார்த்துக்கினே இருக்கேன். இல்லை கொஞ்சம் கூட சரியில்லை. நான் எங்கடா சண்டை போட்டேன்? நீ ஏதாவது லூஸ் மாதிரி வளராத. நீக்கு என்ன பண்ணன்னு கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் என்னடா பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணல. நல்லா யோசிச்சுப்பாரு, உனக்கே தெரியும் நான் என்ன பண்ணேன். இப்போ தான் தனியாக உட்காந்துட்டு என்னமோ நினச்சிட்டு இருக்கான். இப்போது ஜிமின் தான் பின்னாடி இருந்து பார்க்குறான். என்ன பண்ணுறான் இவன்? என்ன தனியாக பேசிகிட்டு இருக்கான்? என்னடா ஆச்சு? ஒத்தப்படா. என்னடா ஆச்சு? என்ன தனியாக பேசிகிட்டு இருக்கா? ஜெமீன் நீங்கள் வந்து போயிடு. சரி போகிறேன், என்ன ப்ராப்ளம்னாச்சும் சொல்லு. போயிடுன்னு சொல்லிட்டேன். சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் அங்கே வந்து போகிறான். இப்போது ஜேகே கிட்ட தான் சொல்கிறானே அவன். என்னடா ஆச்சு அவனுக்கு? ஏன் தனியாக பேசிகிட்டு இருக்கான்? எனக்கு புரியல ஒன்றுமே. அவன் என்னை அடிக்க வரான்டா. கேட்டா என்னது அடிக்க வந்தானா? நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். இப்போது தான் ஜங்குக்கோட கழுத்தை நெருக்கிட்டு என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன சும்மா என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா? என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அப்படின்னு இருக்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் மூச்சு விட முடியாமல் ரொம்ப திணறாரு. என்னை விடு ப்ளீஸ் என்னை விட வலிக்குது. மூச்சு விட முடியல. எதுக்கு சும்மா என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்கல்லாம்? நான் பைத்தியமா? சும்மா என்னாச்சுன்னு கேட்டுன்னு இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணால் உங்களுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கழுத்தையே தான் நெருக்கிட்டு இருக்காரு. இப்போது ஜங்குக் தான் ஒரு செகண்டில் ஃபைண்ட் ஆகிற மாதிரி போகிறாரு. ஒரு செகண்ட் ரியாலிட்டி வந்துட்டு ஜங்குக் என்னாச்சு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு டேவை நல்லா டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறான். டேக்கு இப்போ தான் புரியுது என்ன பண்ணோன்னு. ஜங்குக் சாரிடா, நான் என்னடா பண்ண உன்ன? நான் என்ன பண்ண பார்த்தேன் உன்ன? இல்லை நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ஜங்குக் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ்லாம் கப் பண்ணிவிட்டு அப்படி பிடிச்சிக்கிறாரு. இப்போது ஜங்குக் தான் ஒன்றே இல்லை எனக்கு என்னமோ ஆயிடுச்சுடா, ப்ளீஸ் நான் உனக்கு ஏதாவது பண்ணிவிடுவேன்டா, என்னை விட்டு போயிடு ஜங்குக் ப்ளீஸ். ஏன் இப்படிலாம் பேசுகிற? அப்படிலாம் பேசாத உன்னை கொன்றுவேன், நானே கொன்றுவேன் உன்னை. அந்த மாதிரிலாம் பேசாத, நான் உன் கூட தான் இருப்பேன் என்ன ஆனாலும். இல்லை நான் ஏதாச்சும் பண்ணுருவேன்டா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேயோட ஐஸ்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அண்ட் தென் அவரோட ஹேண்ட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. ஜங்குக்காக அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிட்டு இங்கே பாரு ஒன்றும் இல்லை, நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன் கூடவே தான் இருப்பேன் சரியா? உனக்கு ஒன்றும் இல்லை பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை வந்து லிஃப்ட் பண்ணுறான். இல்லை
இல்லை குக்கி, உன்னை நானே கொண்டுருவோம் போலடா. எனக்கு என்னாச்சுன்னு தெரில. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரான் ஜங்கு கிட்ட. இல்லை குக்கி, நான் என்ன பண்ணுறேன்னு இப்போலாம் எனக்கே தெரில. ஏய், நீ ஏதாச்சும் பேசாத. வா, நம்ம இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். என்னது? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஹே, எதுக்குடா இப்போ கோவப்படுற? நார்மலாக தானே பேசுகிறேன், இப்போ ஏன் கோவப்படுற? நான் பேசுறது கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ கோவப்படு. ஓ, அப்போ என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதுல? ஜெமீன் என்னன்னா தனியாக பேசுகிற அது இதுன்றான், நீயும் அப்படி பேசுகிறல ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு. நான் பேஷண்ட்டா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமாடா? ஏ டே, கோவப்படாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போட சுற்றி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. டே வந்து, ஐயோ எனக்கு என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரில. என்ன பண்ணுதுன்னு தெரில ஜங்குக், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை தள்ளிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது டேவும் வீட்டுக்கு ரீச் ஆகிடுறான். ஜங்குக் தான் இப்போ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் டேவை. இப்போது அவனும் வந்து வீட்டு டோர் வந்து நாக் பண்ணுறான். இப்போது டே வந்து ஓப்பன் பண்ணிட்டு, இங்கேயா வந்தா? ஏன் நான் வரக்கூடாதா? தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாரு. ஏய், என்னடா வேணும் உனக்கு? என்னை நிம்மதியாக விட்றா. ஓ, அப்போது நான் தான் பிரச்சனையா உனக்கு? நான் தான் பிரச்சனை அப்படி தானே? நீயா ஏதாவது நினச்சிட்டு நீயா ஏதாவது பண்ணிட்டு போயிட்டே இருக்க? நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதையும் உனக்கு தெரியல? உனக்கு நான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? சொல்லிட்டே இப்போவே. கொஞ்ச நாள் நான் மறந்துடும் எல்லாத்தையும். இப்பயும் நீ சொல்லிட்டீனா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுலாம் எனக்கு எதுவும் பெருசாக பண்ணிடாத ப்ளீஸ். எனக்கு நீனா உயிரிடா. நீ ஏன் இது மாதிரி இருக்க? நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் உன்கிட்ட சும்மா இருக்குன்னு நினச்சிட்ருக்கியா? உண்மையில உன்னை லவ் பண்ணுறேன்டா. லவ் பண்ணுறதால தான் உன் பின்னாடி சுற்றிட்டுருக்க. உனக்கு அது தெரியலையா? நீ எதை நினச்சி ஓவர் திங்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு நீ தான்டா முழுசாக வேணும். நான் உன்னை தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீ எதை பற்றி திங்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. எதுக்காக நீ தனியாக பேசுகிறோன்னு எனக்கு தெரியல. நீ என் கூட இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். எல்லாமே நான் பண்ணுறேன். டாக்டர் மயிறு எதுவுமே வேணாம். நானே பார்த்துக்கிறேன் உன்னை. ப்ளீஸ் டே, நான் உன் கூடவே இருக்கேன். ஏய், என்ன சொல்வேன் நான்? எனக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் என் கூட இருப்பேன்? நான் பார்த்துக்கிறேண்ணா. நோ, நான் பார்த்துக்க முடியாது. அது மாதிரிலாம் உன்னை தனியாக விட்டுலாம் என்னால் போக முடியாது. நான் உன் கூட தான் இருப்பேன். உன் கூடவே தான் இருப்பேன். உன் ட்ரெஸ் தானே எங்கே இருக்கோ, நான் போட்டுக்கிட்டு இங்கே வாழ்ந்துடுறேன். ஏய், அம்மாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை பரவாயில்ல, நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். நீ ஒன்றும் சொல்ல வேணாம். என்ன நீ என்னை லவ் பண்ணுறதானே? ஏய், பண்ணுறேன்டா. சும்மா இதே கேட்டுக்கிற. நான் லவ்லாம் பண்ணுறேன். இந்த சினிமாவில் வர மாதிரிலாம் லவ் பண்ண தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன், சரியா? அதுக்குன்னு ரொம்ப பேசுவேன். லவ் பண்ணல அது இதுன்னு. பண்ணாமல் எப்படி அவங்க கூட அப்படி இருக்க முடியும்? இருக்கல அப்புறம் ஏன் என்ன தூரமாக ஒதுக்கி வைக்கிற? அதுக்கு என்ன சொல்ல போகிற நீ? டேய், எனக்கு என்னென்னமோ பண்ணுறா. என்னமோ தனியாக தோணுது. ஏதோ என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குடா. அது எப்படி தோணும் உனக்கு? இனிமேட்டு நான் கூட இருக்கேன். நீ என் கூட தான் இருக்கணும். எங்கே போனாலும் உன் கூட தான் இருப்பேன். எங்கே பாத்ரூம் போன கூடயா? ஆமாம், நான் வருவேன் நான். சரிடா, சரி, புரியுது. சரி, வா சாப்பிட்லாம் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபுட் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது டேயோட அம்மா தான் எல்லா ஃபுட்டும் வைக்கிறாங்க. இப்போது அவங்க பார்த்துட்டு, ஜங்குக் இன்றைக்கி இங்கே தான் இருக்க போறியா? ஆமாம், இனிமேட்டு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க அம்மா எந்த ஒரு சர்ப்ரைஸும் இல்லாமல், இருந்துக்கடா, இது உன் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஐயோ, என்ன பண்ணுவான் இவன்? ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. இப்போது அப்படியே பெட்ரூமில் தான் காட்டுறாங்க. டேயோட ரூமில் தான் 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் தான் இப்போ டிவியே பார்த்துட்ருக்கான். இப்போ எதுக்கு அப்படி பார்க்குற? இல்லை, உனக்கு என்னென்ன தோணுது, என்னென்ன பண்ணுது, அதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு நீ. ஐயோ குக்கி, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் கூட இருந்தால் ஐ எம் ஃபைன். யார் நீ ஃபைனா? என்னை கொல்ல பார்த்த.
என்னை கொல்ல பார்த்துட்டே நீ. ஏய், அது சரி விடா, எனக்கு பரவாயில்ல. நீ தானே, பரவாயில்ல. கையில் சுத்தா கூட எனக்கு ஓகே தான், ஃபைன். ஏய், நல்லா சொல்லாதா. நீ நல்லா பேசுறது இருந்தா இங்கே இருக்காத, போ. இருப்பேன், பேசுவேன். நீ பண்ணது அப்படி தான். நான் சொல்லி சொல்லி காட்டுவேன் நீ என்னென்ன பண்ணேன்னு. ஏம்பா, சரிடா டேய், சரி சரி சரி. என்ன உனக்கு என்னென்ன நடக்குது, என்னென்ன தோணுது, எதனால் இப்படி தனியாக இருக்க, அதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ண. நான் இருக்க உன் கூட. ப்ளீஸ் பேசு என்கிட்ட நீ பேசி ரொம்ப நாள் ஆகுதுட்டே. நானாக வந்து பேசிகிட்ருக்கேன், நீ பேசவே மாட்ற. உனக்கு என்ன ஆச்சு? நான் ஏதாச்சும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அது ஏதாவது உனக்கு மண்டைக்குள்ளே ஓடுதா? இல்லை வேறு யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா? அது ஏதாவது உன் மண்டைக்குள்ளே ஓடுதா? யார் என்ன பண்ண உன்னை? என்னை யாரும் எதுவும் பண்ணல. முதல்ல இந்த மாதிரி கொஷின் கேட்கறத ஸ்டாப் பண்ணு. என்னை யாரும் எதுவும் பண்ணல. அப்புறம் ஏன் என்ன டிஸ்டர்பாக இருக்கு உன் மைண்ட்குள்ளே? என்ன நினச்சிட்ருக்க நீ? சொல்லு எல்லாத்தையும். அது தெரிலடா, என்னமோ நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறேன். அது என்ன விஷயம், என்ன ரீசன் எனக்கு தெரில. ஏதோ ஒன்று என்கிட்ட பேச ட்ரை பண்ணுன்ற மாதிரி தோணுது. என்ன பேச ட்ரை பண்ணுறது? என்ன செல்ஃபா? உன்னை செல்ஃபா? என்னை கொல்ல சொல்லிட்டு என்னையே. என்னது? ஆமாம், அது என்கிட்ட பேசுது. ரொம்ப நாளாக பேசிகிட்ருக்கு. உன்னை லவ் பண்ணதுக்கு முன்னாடிலேருந்து. ஏன்னா அப்போது ஒரு பர்சனை நான் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அந்த பர்சன் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. அதனாலே நிறையா ஓவராக திங்க் பண்ணி ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகி ஒரு மாதிரி தனியாக ஒதுங்கிட்டேன். நான் தனியாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டார்க் ரூமில், யாருமே இல்லாத ரூமில் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்ருப்பேன். ஜெவின் கூட வருவான், ஜெவின் பேசுவான். ஆனால் அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். அவனை ஃபுல்லாக இக்னோர் பண்ணேன். ஆனாலும் அவன் என் கூடவே இருக்கான் இப்போ வரைக்கும். ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான் அவனையும் நானும். டேயும், நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ இந்த மாதிரி யோசிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு. அந்த மாதிரி ஒரு பர்சனே கிடையாது. தெரியும்டா, அது மாதிரி பர்சன் கிடையாது. அதை பற்றி நான் நிறைய சர்ச் பண்ணிட்டேன். என்னால் முடியல ஜங்குக். அந்த பர்சன் எனக்காக தான் கூடவே இருக்குன்னு சொல்லுது. நான் தனியாக இருக்கும்போதெல்லாம் அது கூட தான் இருப்பேன். ஐயோ, ஆனால் டீ, அது நிஜமான ஒரு பர்சனே கிடையாது. அது ஒரு இமேஜினரி பர்சன். அது ஜஸ்ட் இமேஜினேஷன் மட்டும்தான். அதையும் உனக்கு புரியலை? எனக்கு எல்லாம் புரியுதுடா. நான் அந்த மாதிரி பர்சனை க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த பர்சன் என் லைஃப்லேருந்து போக மாட்டேங்குது. இருந்தால் என் கூட தான் இருப்பேன்னு சொல்லுது. நான் என்ன சொல்கிறது? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உன்னை முன்னாடி பார்த்து லவ் பண்ணியிருக்கணும்னு தோணுது. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேல்ல அப்போது? இப்போயும் கஷ்டப்படலடா உன்னாலலாம். ஆஹா, இது என்னோட தப்பு தான். நான் உன்னை முன்னாடியே லவ் பண்ணியிருக்கணும். குக்கி, இது ஒன்றும் தப்பு கிடையாது. என் தப்பு தான், முழுக்க என் ஃபால்ட்டு தான். விட, நான் பார்த்துக்கிறேண்ணா. அது எப்படி உன்னை நீ பார்த்துப்ப? நான் எதுக்கு இருக்கேன் அப்போது? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். நான் தான் உன்னை ஃபுல்லாக பார்த்துப்பேன். அது எப்படி நீ அப்படி சொல்லலாம்? சரி நான் இனிமேல் உன் கூடவே இருக்கேன். ஜங்குக், அப்படிலாம் இருக்க முடியாதுடா. இருக்கலாம், அதில் நான் இருப்பேன். உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இருப்பேன். திட்டாலும் அடித்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன். நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இனிமேட்டு உன்னை தனியாகவே விட மாட்டேன், எக்காரணத்தை கொண்டோம். சரிடா, சரி. எதுக்கு இப்படி பொங்குற? நீ என் கூட இருந்தால் நீ யாரை பற்றியும் யோசிக்க மாட்டே தானே? நீ ஏன் என்கிட்ட சொல்லியிருக்க? உனக்கு ஞாபகம் இருக்காட்டே? நல்லாவே ஞாபகம் இருக்கு. எனக்கு உன் கூட இருந்தால் சுற்றி யார் இருந்தாலும் எனக்கு கவலையில்லை. நான் உன்னை மட்டும் தான் பார்த்துட்ருப்பேன். எனக்கு அது போதும்.
நீ அப்படி மட்டும் இரு. நீ என் கூட இருந்தால் உன்கிட்ட எதுவும் வராது. நீ சொல்கிறியே அந்த இமேஜினேஷன் பர்சன், அதுவும் வராது. ஆனால் எதுவும் பேசாத, நான் உன் கூட தான் இருப்பேன். நீ என்னை துரத்தினாலும் பரவாயில்ல, என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, என்னை பிரேக்கப்பே பண்ணாலும் பரவாயில்ல, நான் உன் கூட தான் இருப்பேன். பிரேக்கப்பா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் நல்லா சொல்லு. கோவம் வந்தால் மட்டும் எல்லா வார்த்தையும் விட்டுரு. நான் என்னோட வார்த்தையை விட்டேன்? உனக்கு எப்படி தெரியும்? சரிடா, சரி, சாரி. நீ கிட்ட வா. வரமாட்டேன். இங்கே பாரு, உன்கிட்டே நான் வரமாட்டேன், ஆனால் உன் கூட தான் இருப்பேன். வரமாட்டேன், கிட்ட வரமாட்டேன், ஆனால் கூட இருப்பேன். ஆமாம். சரி, ஒரு கிஸ் மட்டும் கூட. என்னது கிஸ்ஸா? கொண்டுடுவேன். அம்மா கீழே இருக்காங்க, என்ன பேசுகிற நீ? அவங்க வரமாட்டாங்கடா ரூமுக்கு. நான் தரமாட்டேன். வாடா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி எடுக்கிறாரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே போயிட்டு டீ மேலே விழுந்துட்டு, என்ன கிஸ் தானே கேட்டேன், அம்மா பேபியே கேட்ட மாதிரி பண்ணுற. பேபியா? அம்மா வேணுமா பேபி? என்ன பேபி? கேர்ள் பேபியா பாய் பேபி வேணுமா? சொல்கிறா. பொறுக்கி, நம்ம காலேஜ் தான் படிச்சுட்ருக்கோம், அதுக்குள்ளே என்ன பேபிலாம்? எனக்கும் ஆசையாக இருக்குல்ல பேபிலாம் வேணும்னு. அதுவும் அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா. பேபிலாம் பிறந்துட்டா வேற மாதிரி இருப்ப நீ. அப்படியே உன்னை வச்சு டே என்ன பேசுகிற நீ? கொண்டுடுவேன் உன்னை. சரிடா பேசல, சரி வா கிஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் லிப் கிஸ் தான் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே டீப்பாக போயிட்டே இருக்கு அந்த கேஸ். இப்போது டைம் ஸ்கேப்ஸ் 2 பேரும் காலேஜில் தான் காட்டுறாங்க. ஜங்குக்கும் டேவும் தான் இப்போது பைக்கில் வந்து இறங்குறாங்க காலேஜுக்கு. இப்போது ஜிமின் தான் ஓடி வந்து, டே என்ன எதுக்கடா இப்படி பார்த்துட்ற? டே உங்ககிட்ட பேச வரலடா, நான் ஜங்கு கிட்ட பேச வந்தேன். என்னடா யாழ்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? இரா உன் கூட வந்தாலும் ஒருத்தன். யார்? அதான் யொங்கி. யொங்கி, ஆமாம் என் ஃப்ரெண்டு தான். ஏன் இல்லை, உன் ஃப்ரெண்டை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை வந்து பின்னாடி எப்படி தூக்குறாரு, பின்னாடி அப்படியே ஸ்டைலாக தூக்குறாரு. இப்போது ஜங்குக்கு பார்த்துட்டு, உங்களுக்கு தான் லவ்வே பிடிக்காதாமே? யார் சொன்னா? இதோ என் லவ்வர் தான் சொன்னான். இது கூட நான் சொல்வேன். உனக்கு லவ்லாம் செட் ஆகாதல்ல, அதான் சொன்னேன். அடப்பாவிடே, என் காதலுக்கு ஆட்டோ பொம்மைக்க வந்த நீ தானா? போயால, எனக்கு எப்படியாவது அந்த லுங்கி வேணும்டா. யுங்கிடா, அது ஏதோ ஒன்று, அது வேணும். சரிடா, சரி ஜிமின், உனக்கு தான் ரொம்ப தைரியம் இல்லை, ஏன் போய் பேச வேண்டானா அந்த லுங்கி கூட? வேணாண்டா, என் ஆள் பேரெல்லாம் இந்த மாதிரி தப்பாக சொல்லாத. பாடுறா, அதுக்குள்ளே ஆள் எத்தனை நாளடா லவ் பண்ணுற? அது நான் நேற்று பார்த்தெல்லாம் மச்சான், அப்போயே விழுந்துட்டேன்டா. விழுவ. ஓகே, சரி நான் பேசுகிறேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. பேசு, என்னை பற்றி நல்லா எடுத்து சொல்லு. என்ன சொல்கிறது உங்களை பற்றி? ஏன் உனக்கு தெரியாதா ஜங்குக்கே? தெரியாது. போதும்டாடி. சரிடாடி, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன் என் ஆள்கிட்ட. சரி ஓகே, நீங்களே பேசுங்க, என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க? உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கூட கொடுக்க மாட்டேன், நீங்களே போய் வேறமா பேசுங்க பார்க்கலாம். எனக்கு பேச வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் வராது. என்ன இப்படி அசிங்கப்படுத்துகிறான்? சொல்லிவே உன் ஆள்கிட்ட ரொம்ப பண்ணுறான். போடா, நீ போய் ப்ரப்போஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி பாடுறா. என்னடா நீ சேலஞ்ச் பண்ணுற? ஆமாம் சேலஞ்ச் பண்ணுறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். இப்போது ஜங்குக்கும் வந்தான். என்ன என்ன ஆச்சு உன் ஃப்ரெண்டுக்கு? நேற்று வரைக்கும் புலம்பிட்டு இருந்தான், ஓலாம் வேணாம் அது இதுன்னு. இப்போ பாரு எப்படி ஓடுது பாரு, கோழி குஞ்சாட்டம். சரி, அவர் ஏதோ பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜெமின் தான் அறக்க பறக்க ஓடி போகிறான் யொங்கியை பார்க்க. இப்போது யொங்கி தான் கிளாஸ்க்கு வெளியே நின்று ஒரு 4-5 பேர் கூட பேசிகிட்டு இருக்கான். இப்போது ஜெமின் ஓடி போயிட்டு ஒரு பில்லர் பின்னாடி ஒளிஞ்சிட்டு அப்படியே எட்டி பார்க்குறான் யொங்கியை. இப்போது ஜிமின் தான் அப்படியே யொங்கியை பார்த்துட்டு, பொட்டு வச்ச மல்லிகை முத்து முத்து ரிச்சி வெக்கச்ச விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் மூடிக்கிறாரு. யொங்கி திரும்பி பார்த்துட்டு, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு இப்போ வராரு ஜிமின் கிட்ட. நீங்கள் அவர் தானே? எவரு? நீங்கள் வந்து ஜங்கு கூட ஆளோட ஃப்ரெண்டு தானே?
ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்கை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறாரு. இப்போ யோங்கி பார்த்துட்டு நீங்கள் சிங்கரா? ஐயோ நான் சிங்கர்லாம் இல்லை, சிங்கிள் தான் நான். வாட், சிங்கிளா? ஆமாம், நீங்கள் சிங்கரா? நான் சிங்கர்லாம் இல்லை. ஐயோ சாரி, சிங்கிளா? ஆ ஆமாம் சிங்கிள் தான். அதுக்கு என்ன? இல்லை, சீட் காலினா கச்சிஃப் போட்டு வைப்பேன், அதுக்காக தான். என்னது சீட்டு காலினா கச்சிஃபா? நீங்கள் என்ன பஸ் ஸ்டாப்புக்கு ஏதாவது வந்திருக்கீங்களா? ஏதாவது பஸ்ஸில் ஏதாவது ஏறி இருக்கீங்களா? ஆமாம், காலேஜுன்றது ஒரு பஸ்ஸு தானே, எங்கேயாவது சீட்டை போட்டுருணும், இல்லைனா எவனா தூக்கின்னு போயிடுவான். ஆ அது சரி சரி நான் போகிறேன். நில்லு, எங்கே போகிற? இல்லை நீங்கள் பேசுகிறது எதுவுமே எனக்கு புரியல. என்னது புரியலையா? இங்கே பாரு, ஐ லவ் யூ. என்னது ஐ லவ் யூவா? உங்களுக்கு லவ்லாம் பிடிக்காதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? என் ஃப்ரெண்ட் ஜங்குக் சொல்லியிருக்கான். சொல்லிட்டானா? என்ன ஒரு வார்த்தைக்கு சும்மா கூட சொல்லக்கூடாது போலது, லவ் பிடிக்கலன்னு. இங்கே பாரு, எனக்கு லவ்லாம் பிடிக்கும், அவனுங்களுக்கு செட் ஆகலை, அதனால நான் சும்மா அவனுக்கிட்ட சொல்லி வைப்பேன் லவ் பிடிக்கல அது பிடிக்கலன்னு. நீ அதெல்லாம் கண்டுக்காத சரியா? நான் ஒன்று லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா? என்ன இவ்வளோ பச்சையாக கேட்குறான்? நான் என்னத்தை சொல்ல? எதையாவது சொல்லு. நான் வந்து ஜங்குக்கிட்ட சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏய் நீயே வந்து சொல்லணும், ஜங்குக்கிட்டலாம் வந்து சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? எவரு அவனுக்கு எனக்கு ஆகாது. என் ஃப்ரெண்டுக்கே உங்களுக்கும் ஆகாதுன்னா அப்புறம் நான் ஏன் உங்களை லவ் பண்ணோம்? ஐயோ இது என்ன எப்படி போகுது? அப்படிலாம் கிடையாது, டே மட்டும்தான் எனக்கு ஃப்ரெண்டு வச்சுருக்கியா? ஜங்குக்கும் என் ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போது ஜங்குக்கு பின்னாடி வந்துட்டு, அப்படியா நீங்களே என் ஃப்ரெண்ட் கிடையாதே, யார் சொன்னா? இப்போது யோங்கி தான் சிரிச்சிட்ருக்கான். ஜங்கு ஏன்டா மானத்தை வாங்குற? என்ன யோங்கி, என்ன நடக்குதுங்க? இல்லை பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கா, சீட்டுக்கு கச்சிஃப் போடலாமா வேணாமான்னு யோசிச்சிட்ருக்காராம். ஓ கச்சிஃப் போட வந்திருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. இப்போ ஜிமின்னா, ஜங்குக்கே என் வீட்டில் ரொம்ப கிராஸ் ஆகுற, நீ போயிடு, நான் இவன்ட்டு தனியாக பேசணும். என்ன தனியாக பேச போகிறேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட? நல்ல கேளோ. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பேசுகிறாரு. இப்போது ஜங்குக்கு அதை பார்த்துரு, ஜிமின் என்ன பண்ணுறீங்க? இல்லை எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. எங்களுக்கு இதை பார்க்க துக்கமாக இருக்குது, ப்ளீஸ் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஜங்குக் ரொம்ப பண்ணுற நீ, அப்புறம் ஆள்கிட்ட சொல்லுவேன், சொல்லிக்கோ. நானும் பார்க்குறேன். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு எங்கிட்ட தானே வருவீங்க, அப்போ இருக்கு உங்கள் 2 பேருக்கும். யோங்கி ஐ லவ் யூ சொல்லிட்டேன், நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. இப்போ ஜங்குக் தான் சிரிச்சிட்டு, க்யூட்டில் க்யூட் தான், ஆனால் இவன் பேசுறது செம்ம சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு அப்படியே கிளாஸ்குள்ளே போகிறாங்க. இப்போது பிரேக் பீரியடில் 2 பேரும் வெளியே வராங்க, ஜங்குக் அண்ட் யோங்கி. ஜங்குக் வெளியே வந்த உடனே டேக்கு தான் கால் பண்ணிகிட்டே இருக்கான். டே வந்து எடுக்காமலே இருக்கான் ரொம்ப நேரமாக. டே வந்து ரொம்ப நேரமாக காலே எடுக்கல. ஸோ திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன் இவன் எடுக்கவே மாட்றான்? எவ்வளோ நேரம் கால் பண்ணுறேன், எடுக்க மாட்றான். என்னாச்சு ஜங்குக்? இல்லை கால் எடுக்க மாட்றான். டே இங்கே தானே இருப்பான், காலேஜ் தானே வந்திருக்கான், எனக்கு அவனை பார்க்கணும். ஒன்றும் இல்லைடா, இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேன்டீனில் போய் தேடுறாங்க. கேன்டீன்லேயும் இல்லை. இப்போது ஜங்குக் தான் ஜிமினுக்கு கால் பண்ணி, ஜிமின் டே எங்கே இருக்கான்னு தெரியுமா? அஸ்கு புஸ்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியா? நான் பேசினேன் யார் முன்னாடி? ஜிமின் நான் ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்கேன். என்னது? யோங்கி என் கூட தான் இருக்கான். ஜங்குக் நான் வந்து வெளியே இருக்கனே. எங்கே இருக்கீங்க? டே இருக்காரா உங்கள் கூட? அவன் வந்து அங்கே தான் சுற்றிட்டுருப்பான். இல்லை நான் ரொம்ப நேரமாக கால் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்க மாட்றான், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவனை பார்க்கணும். காலைல தாண்டா அவன் கூட வந்து இறங்கினேன், அவன் கூட தான் வந்து இறங்கினேன், ஆனால் இப்போ அவனை பார்க்கணும், எனக்கு அவனை பார்க்கணும். ஐயோ அந்த பின்னாடி இருக்க கிரவுண்டில் தான் இருப்பான், போய் பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு இவங்கக்கிட்ட சொல்லிட்டு ஜங்குக்கு மட்டும் தனியாக இப்போ அந்த கிரவுண்ட் பின்னாடி போகிறாரு. இப்போது அந்த கிரவுண்ட் பின்னாடி யாருமே இல்லை, டே மட்டும் அந்த கிரவுண்டுக்கு நடுவில் வந்து உட்காந்துருக்காரு. இப்போது ஜங்குக் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு டே பக்கத்தில் உட்காந்துட்டு, டே ஐயோ மூச்சு இறக்கிது. எதுக்குடா இப்படி ஓடி வர, என்னாச்சு? உன்னை எங்கெல்லாம் தேடுறேன், கால் பண்ணால் எடுக்க மாட்டியா? டே
கால் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. நான் பார்க்கலடா, ஃபோன் சைலண்டில் இருந்தது, அதான். நீ ஓகே தானே? எனக்கு என்ன, நான் ஓகே தான். சரி, நான் மூச்சு வாங்கிக்கிறேன். சரிடா, சரி, ஒன்றும் இல்லை, இந்தா தண்ணி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஜங்குக்கும் அதை குடிச்சிட்டு அப்படியே டிவியை தான் பார்த்துட்ருக்கான். ஏன்டா அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, ஐ மிஸ் யூ. அட பாவி, 2 பீரியடுக்கு முன்னாடி தான் என்னை பார்த்தேன், 2 ஹவர் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்ன மிஸ் யூ? எனக்கு மிஸ் யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஹாம்ஸை பிடிச்சிட்டு ஒரு கை மட்டும் பிடிச்ச மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ டே அதை பார்த்துட்டு, ஐயோ குக்கி, சீரியஸாக நான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுத்தமாக பிடிச்சிக்கிறாரு. சரி குக்கி, பசிக்குதா? இல்லை பசிக்கல, நான் கூட இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு ப்ளீஸ் எதுவும் பேசாத. சரி, பேசல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் தான் இப்போது டேயோட ஹம்ஸ்லேயே போயிட்டு ஒரு குட்டியாக கிஸ் கொடுத்துட்ருக்கான். என்ன குக்கி? எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஹம்ஸ். ஓ, இந்த ஹம்ஸ் மட்டும் தான் பிடிச்சிருக்கா, என்ன பிடிக்கலையா? ஐயோ, உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா. அப்படியா? ஆமாம். இப்போது டே வந்து ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்லேயே போயிட்டு கிஸ் கொடுக்குறான். சரிடி குக்கி, சரி. நெக்ஸ்ட் பீரியடுக்கான பெல்லாம் அடிக்குது. இப்போ டே தான், ஓகே ஜங்கு, நீ கிளாஸ்க்கு போ, நான் போகிறேன். அதுக்குள்ளேவா? என்னடா, நம்ம கிளாஸ்க்கு போகணும்ல. நான் உன் கூடவே இருக்கேன். யாராவது தேடுவாங்கடா. பரவாயில்ல, நான் உன் கூடவே இருக்கேன், ப்ளீஸ். ஐயோ, அடுத்த பீரியடு வேறு கிளாஸ்டா, எனக்கு இந்த மேம் தான் ரொம்ப பொண்ணுண்டா. நானும் வருவேன். என்னது, என் கிளாஸ்க்கா? ஆமாம், வந்தா என்ன? மாட்டிக்க போகிறேன், பரவாயில்ல. ஐயோ, ஏண்டா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறா? எனக்கு வேணும் நீ. எனது, நான் வேணுமா? அதாவது நான் உன் கூடவே இருக்கணும். குக்கி, நிஜமாக எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன் இவ்வளோ ஒரி பண்ணிக்கிற? அதெல்லாம் நீ எதுவும் கேட்காத, நான் உன் கூட தான் இருப்பேன். சரி வா, மாட்டினா அவ்வளோதான் நீ. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் டே கூட கிளாஸில் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் உட்காந்துக்கிறான். இருந்தாலும் 2-3 பேர் நோட் பண்ணுறாங்க. இப்போது டே தான், இப்போ என்ன, வந்தா என்ன, எல்லாம் கிளாஸுக்கு கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திரும்ப சொல்கிறான். ஆனால் மேம் யாரும் வரல, அப்படியே எல்லோரும் போர்ட் பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் டே தான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது கரெக்டாக ஜிமின் தான் கிளாஸ்க்குள்ளே வரான். என்ன நம்ம கிளாஸா இது, இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காரான். வந்து பார்த்தா டே தான் பின்னாடி உட்காந்துட்ருக்கான். எங்கே டேவை காணோம்? டே என்னடா பண்ணுற லாஸ்ட் பெஞ்சில்? அப்போது பக்கத்தில் ஜங்குக், இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் இப்போது அவங்கக்கிட்ட ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டு, இங்கே என்னடா பண்ணுற? ஏன் நான் இருக்கக்கூடாதா? என்ன டே, இவர் எப்படி வந்து கேட்குறாரு? இவர் அவன் இல்லாதப்பெல்லாம் வாடா போடா, இவர் இருக்கும்போது இவர், சரிடா சரி, நல்லா நடி. டே, ரொம்ப நடிக்கிறான்டா. டே, என்ன இப்போ கம்முன்னு உட்கார அப்படின்னு சொல்லிட்டு டே மொக்க பண்ணிடுறான். டே, வர வர நீ ரொம்ப பண்ணுற, பார்த்துக்கோ. உட்காரா. சரி உட்கார அப்படின்னு சொல்லிட்டு டே பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிறான். இப்போது ஜங்குக்கும் டேவும் செம க்ளோஸில் இருக்காங்க. என்ன, ஏன் அப்படி பார்க்குற? நான் சும்மா பார்த்தேன், பார்க்கக்கூடாதா? பாரு யாரும் வரானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹை கான்டாக்ட் தான் போயிட்டுருக்கு. இப்போ ஜிமின் இதை பார்த்துட்டு, ஐயோ தலையெழுத்து, சும்மாவே இதுங்க ரொமான்ஸ் பண்ணும், இப்போ வேறு லாஸ்ட் பெஞ்சு பக்கத்தில் வேறு இன்னும் க்ளோஸில் வேறு இருக்குதுங்க, இதெல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்துடாடே. இப்போது டே தான் அப்படியே ஜங்குக் கூட டைஸில் போய் கை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக் தான் ஒரு மாதிரி சிலுங்கிட்டு, டே என்னடா மூன் பண்ணுறோம், ஐயோ அந்த பக்கம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து திரும்பவே இல்லை. இப்போது டே தான், ஏன் கத்துற, கை தானே வச்சேன், ரப்பா பண்ண. டே, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நம்ம கிளாஸில் இருக்கோம். நல்லா தெரியுது கிளாஸில் இருக்கோன்னு. சரி கையடா, மேம் வந்துட போகிறாங்க. இரு, இந்த கிளாஸே கிடையாது, மேம் வந்துடுவாங்கன்ற. என்னமோ நீ கையெடு,
உன் கை அப்படியே மேலே போயிட்டே இருக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எடு கையை. ஏய் இப்போ என்னடா போனா போட்டுமே. நான் விட மாட்டேன். ஏய் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே கை வச்சிட்ருக்காரு டே. இப்போது ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது. அவரும் மார்னிங் சவுண்டாக கொடுக்குறாரு. ஜிமினுக்கு இதெல்லாம் கேட்கவே முடியல. அவன் ஒரு செகண்ட் எழுந்துச்சிட்டு அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறான். போட்டே அதை பார்த்துட்டு ஏய் என்னடா எப்பா சாமி உன் சைடே நான் திரும்ப மாட்டேன்டா. நான் நல்லா பண்ணுறேன். கன்னி பையன் முன்னாடியே இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். நீ வந்து பண்ணுறது ரொம்ப தப்புடா. ஒரு கன்னி பையன் இருக்கிற இடத்துல என்னென்ன பண்ணுறீங்க? ஒரு லவ் கூட செட் பண்ணி கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் சாலியாக இருக்கீங்க. இருங்க சாலியா. இப்போ டீ பார்த்து சிரிச்சுட்டு ஐயோ சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கை எடுத்துடுறாரு ஜங்குக்கு மேலேருந்து. இப்போ ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சிட்ருக்கான். இப்போது இப்படியே தான் போயிருக்கோம் எங்கள் டேஸ். கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது அப்படியே. இப்போது ஜங்கு கிளாஸில் தான் ஃபெலிக்ஸ் வந்துட்டு என்ன ஜங்கு கேள்விப்பட்டேன் நீ அந்த டீவை லவ் பண்ணுறியாமே. நான் யாரை லவ் பண்ண உனக்கு என்ன? நீ ஏன் வந்து கேட்குற? நான் கேட்பேன். ஏன்னா நான் உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீ எந்த சைடு வேணால் பண்ணிக்கோ, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது புரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பேசிகிட்டு இருக்காரு. இப்போது ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு ஓவர் ஆட்டிடியூட் மயிராக காட்டாது சரியா? அந்த டேலாம் உனக்கு செட்டே ஆக மாட்டான். அவன் ரேஞ்சே வேறு. நீலாம் அவனுக்கு செட்டே ஆக மாட்டேன். ஓ ரேஞ்சுக்கு நான் தான் செட் ஆவேன். ஏய் பார்த்து பேசு. தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருந்த ரேஞ்சு கிஞ்சின்னு பேசிகிட்டு இருந்தா அவ்வளோதான் உனக்கு மரியாதை. ஓ தப்படா. ஏய் போக முடியாது. என்ன ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட காலரே பிடிக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஃபிலிக்ஸோட காலர் பிடிச்சிட்டு என்ன தைரியம் இருந்தால் ஏன் கலரே பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸில் தான் பஞ்ச் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஃபிலிக்ஸ் ஒரு அடியிலே கீழே வந்துடுறாரு. ஜங்கு என்ன என் மேலே கை வச்சிட்டல? ஆமாண்டா என்னடா பண்ணுவ? அவ்வளோதான் உனக்கு. இனிமேட்டு என்னையும் டீவை பற்றி எதாவது பேசினேன் மூக்கைக்கெல்லாம் கிழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோடனே ஃப்ளிக்ஸும் அங்கேருந்து போயிடுறான். இப்போது ஜங்குக் தான் கோவமாக அந்த பெஞ்ச்லேயே உட்காந்துட்ருக்கான். இப்போது கரெக்டாக ஜிமின் தான் கால் பண்ணுறானே ஜங்குக்கு. ஜங்குக்கு எடுத்துகிட்டு ஏய் உடனே இங்கே வா ஜங்குக் வா இங்கே என்னாச்சே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இப்போது ஜங்குக்கும் செம ஃபாஸ்ட்டாக ஜிமின் சொன்ன இடத்துக்கு போகிறாரு. இப்போது டே தான் ஒரு மாதிரி முறைச்சிட்டே உட்காந்துட்ருக்காரு. என்னாச்சு ஜிமின்? எனக்கு தெரிலடா என்னை அடிக்க வரான். என்னது அடிக்கிறானா? ஆமாம் நீ கொஞ்சம் தள்ளி நின்று பேசு சரியா? சரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் கிட்ட போகிறான். டே என்ன ஆச்சு? நீ ஓகேவா? டே கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. இப்போது ஜங்குக் தான் முள்ளமாக போயிட்டு அவன் முன்னாடி நீல் டவுன் பண்ணி உட்காரான். நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்டு அவன் கால் பாதம் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு அவன் லேப்பில் வச்சுட்டு அப்படியே மசாஜ் பண்ணி கொடுக்குறான். ஸோ டேக்கு அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கு. என் செல்லக்குட்டிக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தீங்க? என்ன ஆச்சு என் செல்லக்குட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக கொஞ்சிட்ருக்கான். இப்போது டே அப்படியே டிஎஸ் ஐஸோட ஜங்குக்கே பார்க்குறான். என்னாச்சுடா ஏன் அழுகிற? யாரும் ஒன்று ஹர்ட் பண்ணா நான் இருக்கும்போது? சொல்லு நான் போய் கேட்குறேன் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் டிஎஸாக வருது. பட் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே டேவோட பாதத்தையே அப்படியே மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு கீழே குனிஞ்சிக்கிறான். இப்போ டே பார்த்துட்டு ஜங்குக் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்துச்சு அதான். சரி ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன் சரியா? ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். இப்போது அவன் கண்ணில் இருக்க டியர்ஸ்லாம் வந்து ஜங்குக்கு வந்து வைப் பண்ணிவிட்டு எதுக்கு அழுகிறா? நீ நல்லாவே அழுதா. நீ அழக்கூடாது. நீ அழுகுற அழுவாதா? நான் அழுகலே. யார் சொன்னா அழுகிறேன்னு? பார்த்தாலே தெரியுது கண்ணில் தண்ணி தேங்கி இருக்கு பாரு. அது டஸ்ட்டு பட்டிருக்கோம். நான் இப்போது குனிஞ்செல்லாம் காற்றடிச்சிது டஸ்ட்டு பட்டுச்சு. அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் குனிஞ்சிக்கிறார் திருப்பி. இப்போது டே வந்து ஜங்குக்கு எழுப்பி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு.
நான் ரொம்ப கோவத்தில் இருந்தேன்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஏன்னு தெரில, ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு மைண்டே. அதுக்கு ரீசன்லாம் கிடையாது, என்ன ரீசன்லாம் தெரியாது. பட் நீ என் கூட இருந்தா நான் ஓகே ஆகிடுவேன் குக்கி. சாரி, உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்ல. நீ எங்கே என்ன ஹர்ட் பண்ண? என்னெல்லாம் பண்ணல. பாவம் ஜிமினை தான் ஹர்ட் பண்ணிட்ட போல. அங்கே பாரு அழுதுட்டு நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை திரும்பி பார்க்குறான். ஜிமின் தான் ஒரு மாதிரி டேவ் வந்து ஓகேவான்ற மாதிரி பார்த்துட்ருக்கான், ரொம்ப ஒரீடா. இப்போ டேவ் தான் கூப்பிட்றான் ஜிமினை. ஏய் சாரி மச்சான். ஏய் பரவாயில்லடா, நீ ஓகே தானே? நான் ஓகே தான். சரி, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஆ, எதுக்கு தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்க ஏதாச்சும்? ஏய் ஜிமின் விட பார்த்துக்கலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து சரி நீங்கள் தனியாக இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது ஜிம்மினுக்கும் ரொம்ப ஒரீடாக இருக்குது டே இப்படி இருக்கிறத பார்த்துட்டு. இப்போது ஜங்குக்கு வந்து டேயோட லேப்பில் தானே உட்காந்துருப்பான். ஸோ அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே. டே வந்து ஹக் பண்ணிகிட்டே அப்படியே அவர் கண்ணில் வந்து டேஸாக வந்துகிட்டே இருக்குது. அவரால் கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. இப்போது நெக்ஸ்ட் சீனில் தான் ஜிமின் அண்ட் ஜங்குக். ஏய் ஜங்குக், இது ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. அவன் வேறு மாதிரி ஆகிட்டே போகிறான். ஜிமின் என்ன பண்ணுறது? நானும் எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கும் ரொம்ப ஒரீடாக இருக்குது. டே இப்படி என்னால் பார்க்க முடியலாம். சரிடா, எனக்கு எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், அவங்ககிட்ட போய் பார்க்கலாமா? டாக்டர்னாலே அவன் கோவப்படுறான், வேண்டாம். சரி, நீ மட்டும் போய் பேசிடுவா அப்படின்றீங்க? ஆமாம், நீ போய் பேசு. சரி, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறான். இப்போ ஜங்குக்கும் போகிறான் அங்கேருந்து. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டுருக்கான். இப்போ உள்ளே போயிட்டு ஹாய் டாக்டர். வாங்க வாங்க, என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு என்னோடய பாய் ஃப்ரெண்ட், அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? இல்லை, சில நேரத்தில் தனியாக உட்காந்து பேசுகிறான். யாராவது பேச வந்தால் அடிக்கிறான், கோவப்படுறான். அதுக்கப்புறம் நானா இப்படிலாம் பண்ணேன்னு கேட்குறான். ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. இது ஏதாச்சும் ரீசன் சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? சொல்லியிருக்காரு. யாரோ ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க, அந்த பர்சனை ஹர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யாருமே நம்மளை லவ் பண்ண மாட்டாங்களான்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நினச்சி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி தனிமையில் அடைஞ்சிட்டாரு. அந்த தனிமையில் வந்து அவருக்கு இமேஜினேஷன் பர்சன், ஏதோ ஒரு பர்சன் அவங்க கூட இருக்கிறத நினச்சி அவர் வந்து பேசி பேசி அந்த பர்சனை இப்போ வரைக்கும் நம்பிட்டுருக்காங்க, அவங்க உண்மையான பர்சன்ற மாதிரி. ஓ மை காட், இது ஒரு மாதிரியான டிஸார்டர் தான். இது பீப்போலர் இது. அப்படின்னா அது எப்படி சொல்கிறது, நாங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நல்லா இருப்பாங்க கொஞ்ச நேரத்தில், எப்போ சேட் ஆவாங்க, எப்போ ஹேங்கர் ஆவாங்க எதுவுமே தெரியாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பர்சன், அந்த இமேஜினேஷன் பர்சன் மட்டும்தான். அந்த பர்சன்கிட்ட பேசுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அவங்க அந்த இமேஜினேஷன் பர்சன் அவங்களே தாக்கிரும். என்ன சொல்கிறீங்க? ஆனால் இந்த மாதிரி ஒரு பர்சனே கிடையாதே, அது எப்படி அவங்கள கொள்ளும்? இப்போது உங்களோட பாய் ஃப்ரெண்ட் அதை நம்பிட்டு தானே இருக்காரு, அந்த பர்சன் இருக்கிறத. தெரியல. அவர் நம்பிட்டாருன்னா அது என்ன சொன்னாலும் அவர் செய்வார். இதுக்கு இதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கா? இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, பட் நம்மளால் அவங்களோட மென்டல் ஹெல்த்தை இது பண்ண முடியாது. அவங்க நினச்சா மட்டும்தான், அவங்களா நினச்சி வந்தால் தான், அப்படி இல்லைனா மாற்ற முடியாது. டாக்டர், இதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் அவரை தனியாக விடாதீங்க ஒரு நிமிஷம் கூட, ஏன்னா அவர் உயிருக்கு தான் ஆகுது. டாக்டர், இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். இல்லைப்பா, நான் உண்மையாக சொல்லி தான் ஆகணும். டிஸார்டர் மட்டும்தான் இது, ஒருத்தவங்களோட கேரக்டரை பொறுத்து. அவங்க எல்லார்ட்டையும் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் ஓகே, இன்ட்ரோவர்ட்டாக மாறிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஆனால்
டே அப்படி கிடையாது. சரி ஓகேப்பா, நான் கொஞ்சம் மெடிசன்ஸ் தரேன், அவனுக்கு தெரியாமல் கொடுங்க சரியா? ஏன்னா அவனுக்கு டாக்டர்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் அவனுக்கு தெரியாமல் கொடுங்க. ஃபுட்டில் மில்கில் அந்த மாதிரி கலந்து கொடுங்க சரிங்களா? சரி ஓகே டாக்டர். இது எதுக்கான மாத்திரை தெரிஞ்சுக்கலாமா? இது நல்லா தூங்குறதுக்கு அண்ட் தென் நல்ல விட்டமின் டேப்லெட்ஸ் தான். அவங்க ஸ்டேபிளாக ஹெல்த்தியாக இருக்கணும்ல, ஸோ அதுக்காகவும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொடுங்க ஓகேவா? சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துடுறான். இப்போது ஜங்குக் தான் ஜிமினுக்கு கால் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறான். இப்போ ஜிமினும் வந்து ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாரு. இப்போ அப்படியே டே வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜங்குக் தான் இப்போது உள்ளே வந்துட்டு, அம்மா டே இல்லையா? அவன் மேலே தான் பார்க்கான். சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் மேலே. இப்போது டே தான் பாத் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து ஹாட்டாக வந்து நிற்கிறாரு கண்ணாடி முன்னாடி. இப்போது ஜங்குக் அப்போ தான் ரூம்குள்ளே என்ட்ராகிறான். இந்த கோலத்தை பார்த்துட்டு அப்படியே கையில் வச்சிருந்த பேக்கை கீழே போட்டுறான். போட்டே தான் திரும்பி பார்த்துட்டு, என்னடா என்னாச்சு? ஸ்லிப் ஆகிட்டேன். பார்த்து வர மாட்டியா? எப்படி? பார்த்துட்டு தான் ஸ்லிப் ஆகிட்டேனே. என்னடா சொல்கிற? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க பேக்கை எடுத்துகிட்டு அப்படியே பெட் மேலே தூக்கி போட்டுட்டு அப்படியே டேக்கிட்டு தான் போகிறானே. என்ன குக்கி, என்ன எங்கே போனேன்? நானும் உன்னை தேடி பார்த்தேன். ஸோ ஜிமின் தான் சொன்னான், நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தியாமே. ஆமாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவியே போயிட்டு அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறான். இப்போ டே பார்த்துட்டு, என் மேலே வெட்டாக இருக்குடா, தள்ளிப்போ. பரவாயில்ல, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த ஸ்மெல் நல்லா இருக்கு. ஏய் என்னடா பண்ணுற? நல்லா இருக்கும் ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு நெக்கிட்ட போயிட்டு ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போது டேக்கு தான் ஒரு மாதிரி கூசுது. ஏய் கூசுது குக்கி, வேண்டாம், எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போது டே தான் அப்படியே ஜங்குக்கு திருப்பிட்டு, என்னடா என்ன ரொம்ப ஸ்மெல் குட்டாக இருக்க உன் மேலே, உன்னை கிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பர் பாடி ஃபுல்லாகவே கிஸ் பண்ணுறாரு. டேவை வந்து அப்படியே விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டேவோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவரோட ஐஸ் தான் பார்க்குறாரே. என்னடா அப்படி பார்க்குறா? ஒன்றும் இல்லை டே, அழகாக இருக்க நீ ரொம்ப. அழகாக இருக்கனா? நீ மட்டும் என்ன, வேறு லெவலாக இருக்க நீயும். அப்படியா? ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே லிப் லாக் தான் பண்ணிக்கிறாங்களே. ஸோ டே தான் ஜங்கக்கூட லிப்ஸ் விடாமல் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த கேஸ் அப்படி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க கேஸ் அப்படி போயிட்டுருக்கு. இப்போது கொஞ்ச நேரத்தில் ஜங்குக் தான், டே இந்த மில்க் குடி. என்ன மில்க்லாம் தரா? ஏன் குடிக்க மாட்டியா? குடியா, லாபமாக தான் இருக்குது, குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மில்கையே வாங்கி குடிக்கிறாரு. ஸோ இப்போது ஜங்குக் தான் அப்படியே வந்து டேவோட லேப்பில் படுத்துட்டு, டே நமக்கு இன்னும் கொஞ்ச நாளில் காலேஜ் முடிஞ்சிடும்ல? ஆமாம். என்ன அதுக்கு? கேளுடா ஃபுல்லாக, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? அது மேரேஜா? ஆமாம், ஏன் வேண்டாமா? இல்லை மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் திடீர்னு கேட்குறியா, அதான் கேட்டேன். இல்லை எனக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறோம், எனக்கு உன் கூட வாழணும் போல இருக்கு. ஏய் ஆல்ரெடி அப்படி தானே இருக்கா? என்ன அப்படி இருக்கா? நமக்குன்னு தனியாக வீடு வாசல், நீ சொன்னி பேபிலாம் வேணும். பேபி வேணுமா? பேபிக்கு? ஆமாம், பேபிஸ் நிறையா வேணும். நிறையவா? எனக்கு ஓகே தான், உனக்கு ஓகேவா? ஏய் பொறுக்கி, உடனே சிந்தனை அவங்க போவோமே உனக்கு. என்ன அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்க பேசிட்டு அப்படியே தூங்குறாங்க. ஜங்குக்கு இப்படி டேக்கு தெரியாமல் டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ டேக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காரு. டேக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியுது. ஸோ ஜங்குக்கு வந்து கேர் பண்ணிக்கிறது இவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ஒன்றுமே சொல்லலை அவர், எதுக்கு நம்ம அவனை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்கு கூட ஜாலியாக இருக்கார். இப்போ அப்படியே காலேஜில் தான் காட்டுறாங்க. ஜிமின் தான் இப்போது பைக் மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான் டே கூட.
இப்போது ஜங்குக்கும் யோங்கியும் தான் அந்த சைடு வராங்களே. இப்போது டே அதை பார்த்துட்டு ஏ குக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு குழந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜிமின் பார்த்துட்டு அட பாவிடே இவ்வளோ நேரம் அந்த பொண்ணுங்களாம் சைட் எடுத்துகிட்டு இப்போ என்ன குக்கி நேர்றேன். ஏய் அவன் போய் சொல்கிறான்டா, அவனை நம்பாத. டே எனக்கு தெரியும் அவன் அப்படி தான் ஏதாவது புழுவிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து திட்டிகிட்டு இருக்கான் ஜங்குக். இப்போது ஜிமின் பார்த்துட்டு என்ன ரொம்ப பண்ணுறீங்கலாம் எனக்கு ஒரு காலம் வரும். எங்கள் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா இல்லை எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஜங்குக். இப்போது டே தான் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இப்போது ஜிமின் பார்த்துட்டு என்ன இல்லை ஓவரா பண்ணுறீங்க யுங்கி பாத்தியா இதெல்லாம் எப்படி சிரிக்கிறாங்க பாத்தியா? பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ என்ன அதுக்கு? பார்த்துட்டு இருக்கியா? பாரு உன்னை லவ் பண்ணுறேன். என்னது லவ் பண்ணுறியா? அப்போ நீ எனக்கு சும்மா சொல்லையா? நான் சும்மா சொல்லணா? என்னடா என் லவ் யாரும் ஏற்றுக்கவும் மாட்றாங்க, நம்பவும் மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக வந்து க்ரை பண்ணுறாரு. யோங்கி பார்த்துட்டு சம சிரிப்பு அவருக்கு. இப்போ என்ன உங்களை லவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பொஜுவின் பார்த்துட்டு என்ன அசால்ட்டாக கேட்டான். ஆமாம் லவ் பண்ணோம். என்ன பண்ண போகிற நீ? சரி லவ் பண்ணலாம். என்னது என்ன சொன்ன? சரி லவ் பண்ணலான்னு சொன்னேன். ஐயோ இப்போ ஜெமின் பின்னாடி தான் அப்படியே ஏஞ்சல்ஸாக சுற்றி வருது. அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்க எல்லா ஏஞ்சல்ஸுமே. இப்போது ஜெமினுக்கு தான் சுத்தமாக முடியல. அப்படியே யுங்கியை போயிட்டு எகிரி போய் கட்டி பிடிக்கலான்னு போகிறாரு. இப்போது டே முன்னாடி வந்து நின்ட்டு என்ன மச்சான் பண்ணுறா? இது பப்ளிக்டா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. டே உன்னை விடையா பண்ணிட்டேன், போடா தள்ளி போடா. இப்போ தாண்டா ஃபஸ்ட் டைம் ஒருத்தன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், ப்ளீஸ்ரா. அவன் ப்ரப்போஸ் பண்ணல மச்சான், நீ தான் பண்ண. சரி ஏதோ ஒன்று தள்ளி போடா. இல்லை மச்சான் நான் விட மாட்டேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பப்ளிக்கில். அப்புறம் நம்ம சீனியர்ன்றதுக்கு என்ன இது சொல்லு. அப்புறமா பேசுகிறா, மூஞ்சியாவது பார்த்துக்கிறேன்டா நான், ப்ளீஸ்ரா. சாரி மச்சான் அதுக்கெலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் விழுந்து வந்து சிரிச்சிட்டு சரி யோங்கி வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடாரு. இப்போது ஜிமின் தான் டே நீ நல்லாவே இருக்க மாட்டேடா ஜங்குக்கே அவள் தான் உனக்கு ஏன் விடுறா அவனை அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்காரு. இப்போது டேவும் வந்து பிடிச்சி வச்சுட்டு ஐயோ ஜிமினே பரவாயில்ல பார்த்துக்கலாம்டா, இந்த ஃபிகரே இங்கே தான் சுற்றிட்டுருக்கோம். நீ என்ன யாழை ஃபிகருன்ற அவள் தான் உனக்கு. ஜிமின் வந்து அப்படியே டேக்கிட்டு சண்டைக்கு போகிறான். ஸோ இப்படியே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அங்கே. ஸோ டே வந்து எங்கேயுமே தனியாக இருந்ததே கிடையாது, ஜங்குக் கூடவே இருப்பான். அவனை வந்து அப்படி அழகாக பார்த்துக்கிறான் ஜங்குக். ஸோ இப்படியே தான் அவங்க டேஸ் போயிருக்கோம். டேவும் வந்து கொஞ்ச நாள் க்யூர் ஆகுறாரு, பட் வந்து ஃபுல்லி இல்லை. ஏன்னா அந்த டிஸார்டர் வந்து லைஃப் லாங்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜங்குக் வந்து டேவை வந்து எந்த ஒரு இதுவுக்குமே தனியாகவே விட்டது கிடையாது. எல்லாத்துக்குமே நானும் வருவேன்னு சொல்லிட்டு அப்படி கூடவே இருக்கார். அவர் எல்லாமே பார்த்துக்கிறாரு. இப்போது டேக்கே ஒரு மாதிரி ஜங்குக் மேலே ஓவர் லவ்விங்காக இருக்குது. ஸோ ஜங்குக் வந்து ரொம்ப கேர் பண்ணி எங்கே போனாலும் கூடவே இருந்து டேவை தனியாகவே விடாமல் பார்த்துக்கிறார்ல. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு டேக்கு. ஸோ அவருக்கும் இந்த மாதிரி ஃபீல் ஆகுது, நமக்குன்னு ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஏன் அவனுக்காக கொஞ்சமாவது மாறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது டேக்குமே. ஸோ டேக்கு எந்த ஒரு இமேஜினேஷன் பர்சனும் இல்லைன்ற மாதிரி அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அவர் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்கு அவங்க லைஃப். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் கரெக்டாக எண்ட் பண்ணியிருக்கேனான்னு தெரியல எனக்கு. ஸோ இதுக்கு மேலே கதை வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கு, அதனால தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். வேணும்னா நான் வந்து போனஸ் எபிசோட் வந்து நான் போடுறேன், டெல்லியில் போடுறேன். அப்புறமா இப்போ முடியாது ஓகேங்களா, வந்து நிறைய எஃப்எஃப் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து நான் போடணும், எனக்கு டைம் இல்லை. சரி நியூவாக ஒரு ஒன் ஷாட் கொடுக்கலான்னு தான் நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதான் காய்ஸ். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்டா. பாய் ஆமி சராங்கியா, டாட்டா.